சார் அவன் யூஎஸ் போயிருந்தான். யூஎஸ் 2 வருஷம் யூஎஸ்ல இருந்தான். அது ஜெட் லேக்னு ஒரு கான்செப்ட் சார். ஆ யூஎஸ் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம 10 மணிக்கு படத்துக்கு போகலான்டான்னாலும் அம்மா திட்டுவாங்கடா, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டி திட்டுவாங்கடா வேண்டான்ருவான். யூஎஸ் போயிட்டு வந்தப்பறம் என்ன ஆச்சுன்னா 2 மணிக்கு ஃபோன் அடிக்கான். நான் எமர்ஜென்சின்னு பதவி போய் எந்திரிச்சு பார்த்தா, ஏய் மச்சான் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னு தெரியுமாடா அப்படிங்கான். ஏல 2 மணியில் எனக்கு ட்ரம்ப் என்ன சொன்னா என்னன்னா, லஞ்ச் டைம்டா அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். இவனுக்கு பயந்தே நான் ஃபோனை அட்டன் பண்ணுறதே விட்டுட்டேன். அப்போ என்ன பண்ணான்னு நேரில் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டான். நாய் குலைக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்களாம் கேட்குறாங்க. அதை விடுங்க, என் பொண்டாட்டி முதல்ல டீசெண்டாக சொல்லி பார்த்தா, ஏன் என்ன 2 மணி ஆகுது ஏன் வராரு அப்படின்னு. அதுக்கப்புறம் 3ஆவது நாள் எனக்கு மரியாதை போச்சு. என்னையா ஏன் அப்படின்னா 4ஆவது நாள் அவனுக்கு மரியாதை போயிடுச்சு. இப்போ நான் கள்ளக்காதலன் மாதிரி நைட் கேட்டால் ஜெட்லாகுங்கிறான். நைட்டு வீட்டுக்கு தெரியாமல் இப்போ பார்த்துட்டு அவுட்டிங் போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இல்லை இந்த அதுவும் இந்த யூஎஸ் போயிருந்தவங்கிட்ட எப்பவுமே ஒரு இது உண்டு. ஃபோன் பண்ணிவிட்டு இப்போ இங்கே எத்தனை மணிப்பா, இங்கே 1 மணி அது மதியம், ஓ நாங்கள் நைட்டு இல்லை சாரி அப்படின்னு கேஷுவலாக கேட்குற மாதிரி கேட்குறது, அதெல்லாம் பண்ணாப்லையா? எல்லாம் பண்ணுவான் சார். அதான் லஞ்ச் அவனுக்கு யூஎஸ்ல இருக்கணும்னு சொல்லி காட்டணும் நமக்கு. அதனால ஒரு யூஎஸ் போனதுக்கப்புறம் இதே டார்ச்சர் தான். வந்ததுக்கப்புறம் 6 மாதம் ஆச்சு, இன்னும் ஜெட்லாகுன்னு இருக்கான். இல்லை அங்கே ஒரு 2 வருஷம் இருந்ததுனால அப்படியே பழகிருச்சு. நைட்டு 6:30 தான் எனக்கு, காலையில் இங்கே 9 மணி. அப்போ எனக்கு மத்தியானம் அங்கே 12 1 மணினா இங்கே 2 மணி. அதெல்லாம் ரைட்டு தான். ஏதோ ஒரு வாரம் 2 வாரம்னா சரி, இல்லை 1 மாதம் கூட ஓகே. 6 மாதமா ஜெட்லாக் இருக்கு. இல்லை நைட்டுன்னே அது ஒரு ஜாலியாக இருக்குல்ல. சரிதான். இன்னும் அதே மனப்பான்மையில் இருக்குது. வேற என்னெல்லாம் பண்ணுவாப்ல? முன்னெல்லாம் டீ கடைக்கு போனோன்னா சில்லறையே எடுக்க மாட்டான். எப்படியாச்சும் பேசி எங்களை எடுக்க வச்சுருவான். நாங்கள் தான் பே பண்ணுவோம். இப்போ என்னென்னா சூடாக டீ இருந்தாலும் அவசர அவசரமாக குடிச்சு முதல்ல பர்ஸ் எடுத்துறது. என்னடா எடுக்கானேன்னு பார்த்தோன்னா டாலர் எடுத்து நீட்டுறது. உடனே டீ கடைக்காரரு, அண்ணன் தம்பி டாலருப்பா அப்படின்னா, ஓ ஷீட் டாலர்ப்பா, டாலர் மறந்துட்டேன்னா மச்சான் நீ பே பண்ணிடுறான்றான். கடைசி வரைக்கும் அவன் பே பண்ண மாட்டான். அந்த டாலரை எடுத்து காட்டணும். யூஎஸ் போயிட்டு வந்துட்டாங்கன்னா அவனுக்கு தனியாக ஒரு மரியாதை இருக்கும். டீ கடை எக்ஸ்ட்ரா 2 பிஸ்கட் கடைக்காரனும் மேலேயும் கீழேயும் பார்ப்போம்ல நம்மள. எங்க டீ கடையில் போய் 10 ரூபா டீக்கு 100 ரூபா கொடுத்தாலே மேலேயும் கீழேயும் பார்ப்பாங்க. அவங்க போய் டாலர் நீட்டுறது எஸ் அப்படின்னு. நம்ம பார்த்தோன்னே டாலரை பார்த்தோன்னே ஓ சமூகம் பெரிய இடம் போல அவன் நினச்சிக்கிடுவான்ல டீ கடைக்காரர். ஆனால் இந்த சமூகம் ஒரு நாளுக்கு டீ காசு கொடுத்ததே கிடையாது. நம்ம ஃபுல்லாக கிரெடிட் கார்டெலாம் யூஸ் பண்ணுறதுனால கேஷ் வைக்கிறது இல்லை. நீ அங்கேயே செலவு பண்ணுவீங்களா? அங்கே கம்பெனி பார்த்துக்கணும்ல. இந்த அதானே பார்த்தேன். எனக்கு என்னமோ இப்படிலாம் இருக்க வந்து அமெரிக்கா போவாங்களா என்னமோ தெரியல. உச்சபட்சமாக எதை உங்களால் தாங்கிக்கவே முடியல. எல்லாத்தையும் பொறுத்துப்பேன். ஆனால் நீ ஊரில் இருக்கும்போது நீ இப்படி ஒன்று இருந்த, ஆனால் மாறின பிறகு நீ இந்த போட்டியே ஒரு சீன், அதை மட்டும் எதை ஏற்றுக்க முடியல. அவங்க அம்மாலாம் பயங்கரமாக திட்டுவாங்க இந்த பொண்ணை. ஆனால் இவங்க ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா பேர் பவளக்கொடி. இவங்க எப்படி கூப்பிடுவாங்க, பவளம்ஸ் இங்கே வா. அது தண்ணி கேட்கறதுக்காக கூப்பிட்றாங்க. அந்த தண்ணி எங்கே இருக்குன்னா இவங்க உட்காந்துருக்காங்க, பக்கத்துலேயே சொம்புல தண்ணி இருக்குது. ஆனால் பவளம்ஸ் இங்கே வா, அந்த சொம்பு தண்ணி எடு குடிக்க பக்கத்துல தான் இருக்கும். எங்க அம்மா எனக்கு முன்னாடி பண்ணது கிடையாது அந்த அளவுக்கு. அண்ணன் மேலதான் பாசம் அதிகம். நான் ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க தண்ணியே கொடுத்தாங்க எனக்கு சொம்புல. அது வரைக்கும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. இந்த பை எடுத்துக்க அவ்வளவுதான். ஃபாரின் போயிட்டு வந்தாங்க, என்ன வாங்கிட்டு வந்தாங்கன்னு கேளுங்களேன். இவ்வளோ பெரிய சூட்கேஸ் சார். சூட்கேஸ் ஃபுல்லாவே வெறும் முட்டாய் தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த ஒருத்தர் சொன்னாரு தைல டப்பா, ஒரு 10 தைல டப்பா, முட்டாய், ஒரு 4 பர்ஃப்யூம். துபாயில் என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்க? நான் சூப்பர் மார்க்கெட்ல பில்டிங் செக்ஷன்ல இருந்தேன் சார். ஓகே. ஸோ சூப்பர் மார்க்கெட்ல இருந்தால் அதை வாங்கிட்டு வந்துருக்கலாமா? இங்க விற்கிறது அங்க கிடைக்குது, எதுக்கு வாங்கிக்க? சரி, துபாயில் அதுக்குன்னு டேட்ஸ் என்னென்னமோ யூஸ் பண்ணுறான். ஆனால் நம்மள்ட்ட கேட்டால் மட்டும் தைலமும் சென்ட் பாட்டில் தான் விற்கிதுன்ட்டாங்கன்னா என்ன சார். நான் ஒரு ரிமோட் காரை கேட்டேன் சார், ரிமோட் கார் அதை வாங்கி கொடு. ரொம்ப கஷ்டம் சார். எப்போ துபாய் போகிற பிளான் திருப்பி? இல்லை அந்த எண்ணமே கிடையாது எனக்கு. ஏன்? அது ரிட்டர்ன் வந்தது நான் ரொம்ப சங்கடமான ஒரு சூழ்நிலையில இங்க வந்ததுனால. அவங்க விசா எக்ஸ்டெண்ட் பண்ணி இருக்கலான்னு தான் பிளானு. அவங்க அப்பா டக்குன்னு தவறிட்டார். அவங்களுக்கு ஃபோன் பண்ணோம். ஆனால் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துல மொபைல் வாங்கி வச்சுக்குவாங்களாம், கரெக்டாக ஒர்க் பண்ணுற டைம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. அவங்க திருப்பி அந்த ஒர்க் முடிஞ்சு ஆஃபீஸ் ரூமில் வந்து மொபைல் எடுக்கிற ஒரு 8 hours கிட்ட நாங்கள் எல்லாருமே ஒரு 500-600 கால் பண்ணியிருப்போம். அவங்கள ரீச் பண்ணவே முடியல. அவங்க கம்பெனிக்கே ஃபோன் பண்ணி அப்புறம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தகவல் கொடுத்து கடைசியாக அப்புறமா அவங்க வேலை முடிய போகிறதுக்கு 1 மணி நேரம் முன்னாடியே அவங்க ஃபோன் எடுத்து ஃபோன் பண்ணி அழுகுறாங்க. ஆனால் என்ன ஒரு வருத்தம்னா அவங்க அப்பா இறந்து 3 நாள் கழிச்சு தான் அவங்க ஃபாரின்லேருந்து வராங்க. துபாய் தானே இருந்தாங்க. டக்குன்னு அனுப்பி விட மாட்டாங்கல்ல. ஆக்சுவலா வந்து அங்க போயிட்டு டிக்கெட் கிடைக்கல. அன்னைக்குன்னு பார்த்து டிக்கெட் கிடைக்கல. அன்னைக்கு ஃப்ளைட் எதுவுமே இல்லை. மறுநாள் ஈவினிங் தான் ஃப்ளைட் இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளேயே அவருக்கு எல்லாமே பண்ணி முடிச்சுட்டாங்க.
முகத்தை மட்டும் காமிச்சிட்டு உடனே இது நாங்களாம் பண்ணிட்டாங்க. அவ்வளோ சண்டை போடுறோம் அவரு வரட்டும் அப்படின்னு. எப்படி சொல்றது, நான் தங்கம் சார் அவர் மாதிரி யாருமே பாத்துக்க முடியாது. அந்த அளவுக்கு கர்வமா சொல்லலாம் எங்க அப்பாவை. இனிமே எனக்கு பயமா இருக்கு, சப்போஸ் அங்க போயிட்டு திரும்ப வீட்டுல இருக்க யாருக்காவது ஏதாவது ஆயிட்டு வர முடியல. நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அங்க நீங்க இருந்து வர்றதுக்கு. அப்பாவோட இறுதி சடங்கு எதுவுமே நீ பார்க்கல? இல்ல நான் பார்க்கல, எதுவுமே அது பண்ணல. கடைசியா ஒரு 1 வீக் அவரு இறந்து போறதுக்கு 1 அவருக்கும் வீக் எனக்கும் முன்னாடி சண்டை. உங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை. அதுவுமே என்னாலதான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்னைய ஒரு மாதிரி திட்டிட்டாங்க. அவங்க அம்மா திட்டினாங்க. அதை நான் இந்த பொண்ணுகிட்ட சொல்லி, இந்த பொண்ணு சம்மந்தமே இல்லாமல் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் சண்டை போட்டு ஃபோன் பேசலை போல். 1 வீக்காக அவங்க அப்பாட்ட பேசலை. நான் அதுக்கு முன்னாடி நாள் கூட சொன்னேன், அப்பா தானே, அம்மாவோட தானே சண்டை, அப்பாட்ட பேசு. இல்லை இல்லை, எங்கள் அப்பா அவரே வந்து பேசுவார், எனக்கு அவர் தான் எனக்கு எல்லாமே, அவரே வந்து பேசுவார், அவர் என்னை விட்டு கொடுக்க மாட்டார் அப்படின்னு இருந்தாங்க. அடுத்த நாள் அவர் இறந்துட்டாருன்ற செய்தி கேட்குறாங்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட அவர் பேசவே இல்லை. அவங்க கடைசியாக ஃபோன் பண்ணியிருக்காரு, எடுக்கலை அவங்க கோவத்தில். நீங்க என்ன எதிர்பார்ப்போட அவங்க அண்ணனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்டீங்க? நான் என்ன எதிர்பார்ப்பு கேட்டேன்னா, அங்கே வந்து அண்ணா ரொம்ப எங்கிட்ட ரொம்ப சீன் போடுவான். எப்படின்னா, இப்படி அங்கே ஜாலியாக இருக்கேன், இது சாப்பிட்றேன், அது சாப்பிட்றேன், இப்படி இருக்கேன், ட்ரெஸ்ஸிங்ஸு, அது ரொம்ப சீன் போடுவான். அப்போ நான் வந்துட்டு ஓகே நல்லா தான் இருக்கான் போலாங்க அப்படி தான் நான் நினச்சேன். அண்ணா அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாங்க, அவன் என்னம்மா அங்கே நல்லா இருக்கான், அவன் அங்கே குப்பை லாரி தான் அங்கே ஓட்டிகிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இவர் வெளிநாட்டு போனதுனால உங்க வீட்டில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? அந்த அளவுக்கு அப்படி எதுவுமே இல்லை சார், அந்த அளவுக்கு அதான் மாற்றமே சார், இல்லை. போய் கடன் வாங்கிட்டு போயிருப்போம். அங்கே போய் அண்ணா அந்த இப்போ கடனை ரொம்ப அடைக்கிறக்கே வித்தியாசம் அவங்களுக்கு வராது டைம் சார். இதாகி போச்சு சார். ஸோ அந்த மாதிரி மாற்றம்னு ஒன்றும் இல்லை. ஓகே, வெளிநாட்டு போய் வேலை பார்த்துக்கு இங்கே இருந்திருக்கலாம்னு அப்போ தோணுது. கத்தாரில் போனீங்கன்னா இங்கே நல்லா உழைச்சாவே இந்த காசு வந்துடும் சார். கத்தார் போனீங்கன்னா என்னென்னா ஒரு 1000 ரியால் 1500 ரியால் கொடுக்குறாங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு ஒரு 35,000க்குள்ளே தான் சார் வரும், 40,000க்குள்ளே தான் வரும். அது வெளிநாட்டு சம்பாத்தியம். நம்மளா ஏதாவது பில்ட்டை விட்டுக்கிட்டு தான் இந்த மாதிரி கண்டெய்னர் ஓட்டுறேன், பைபாஸில் ஓட்டுறேன் அப்படி இப்படின்னு வரையில் இந்த கலர் சொக்கா, இந்த சென்ட் பாட்டில் 10 ரூபா சென்டில் பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து தான் நம்ம நிரூபிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னா, நம்ம ஊரில் நல்லா உழைச்சாவே அந்த சம்பளம் வாங்கலாம். நம்ம ஊரில் அதே கண்டெய்னர் ஓட்டினா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பாதிக்கலாம் சார். ஆனால் அங்கே 40,000 So, சம்பாதிக்கலாம். அப்படி அங்கே போய் சம்பாதித்ததுனால இங்கே ஒன்றும் மாற்றம் இல்லை. மாற்றம்லாம் இல்லை. மாற்றம் இல்லை. இல்லை, ஆக்சுவலாக என்னன்னா, இது வந்து ஒரு தொழில மேலே கீழேன்னு சொல்கிறது இல்லை. நம்ம சொல்லப்பட்ட வேலை ஒன்று, கொடுக்கப்பட்ட வேலை ஒன்று அப்படிங்கப்போ அது ஒரு ஏமாற்று வேலை. அது இதுக்கு தான் நீங்கள் வரீங்க, இதுக்கான சம்பளம் இவ்வளவுங்கப்போ அது வேற. பட் உங்களுக்கான வேலை இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வேற ஒரு வேலை கொடுக்குதுங்கிறது வந்து ஒரு மோசடி. அது பண்ணவே கூடாதுல்ல. அப்படி பண்ணும்போது ஒருத்தருடைய சைக்காலஜி, அவருடைய மனப்பிரல் எல்லாத்தையுமே சேர்ந்து அடிக்கிற மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக நீங்கள் மட்டும் இல்லை, எனக்கு தெரியும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு தெரியும். ஆக்சுவலாக அது வந்து இன்னும் முறைப்படுத்தி பண்ணணும் அதை. ஏன்னா வண்டி இல்லைன்னா ஓட்டுற பல பேர் இதனால பாதிக்கப்படுறாங்க இல்லையா? ஆமாம் சார். வண்டி ஓட்டுற ஒவ்வொரு நாளுமே நம்ம எப்படிலாம் இருந்தோம் யாருக்குமே தெரியாதுன்னு கண்ணீர் வடிச்சிட்டு அழுது புலம்பிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் அந்த உணவுகளை நமக்கு ஏற்க முடியாமல் நிறைய விஷயங்களில் ஒரு தங்குற இடமா இருக்கட்டும், சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், செய்கிற தொழிலாக இருக்கட்டும், எதுவுமே விருப்பம் இல்லாமல் குடும்பத்துக்காகவே அர்ப்பணிக்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்தாலும் இந்த கடன் இன்னும் முடியலை அப்படிங்கிறப்ப அந்த வழி இருக்குல்ல சார், அது ரொம்ப மோசமான வழியை கொடுத்துருக்கோம் சார்.